வணக்கம். இந்த ஈரானில் நடக்கிற போராட்டத்துக்கும் ஜம்மு காஷ்மீரில், சென்னையில், தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பேர் போராடிட்டு இருக்கீங்களே, அவங்ககிட்ட இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும்னு மிக தாழ்மையாக கேட்டுக்கிறேன். நான் சதாம் ஹுசைன் இறந்தும்போதே ரொம்ப வருத்தப்பட்டேன். என்னடா ரூ. 10, அதாவது ரூ. 1 இருக்க நம்ம ஊர் காசு, அதாவது சாரி அவங்களோட ரூ. 1 அந்த ஊர் மதிப்பு இங்கே வந்து ரூ. 200 மேலே வந்துச்சேடா. எப்படிடா ஒன்றுமே இல்லாமல் அந்தளவுக்கு இப்போ ஒரு உயர்ந்த இதை கொண்டு போய் வச்சுட்டு நம்ம இந்தியர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுத்தாரு, அவர் எதுக்குடா வந்து கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டேன் சின்ன வயசில். அதுக்கப்புறம் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து பிஹெச்எல் பாரத்தில் ஹெவி எலக்ட்ரானிக் லிமிடெட் இருக்குது பார்த்துருக்கீங்களா, அதில் வந்து இந்த டக்டிங்லாம் பண்ணோம். டக்டிங்கு, ஐபீமு, இதெல்லாம் சேனல்லாம் வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதில் போய்ட்டு வேலை பார்ப்போம். 1500 தான் சம்பளம் எங்களுக்கு ட்ரைனிங். அதை தாண்டி என்னென்னு கேட்டிங்கன்னா வெளிநாட்டுக்கு வந்தோம். வெளிநாட்டுக்கு வரும்போது எங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா வேலை ஏன் வருத்தப்படுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நல்லா தெரியணும். வேலை எங்கேன்னு கேட்டிங்கன்னா கப்பல் பட்டறையில் விட்டாங்க. அதுக்கப்புறம் ஏரோநாட்டிக் இண்டஸ்ட்ரீஸ் அளவுக்கு வளர்ந்தேன். அதை நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், 10,000 இன்றைக்கி நல்ல நிலமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் பார்த்துருக்கீங்களா. அப்போ அந்த கப்பல் பட்டறையில் விடும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில 20 வருஷம் 30 வருஷம் அந்த கப்பல்லாம் துருப்பிடிச்ச கப்பல் உள்ளே வந்து துருப்பிடிச்சிருக்கும். ஒரு 60-70 அடி மேலே ஏறி அப்படியே 60-70 அடி கீழே விழுகணும். அப்போ நாங்கள் கீழே வந்து இறங்கும்போது அந்த துருப்பிடிச்ச இடம்லாம் இருக்குல்ல, அதை அப்படி பிடிக்கும்போது இந்த கை அப்படியே வலிக்கிட்டு கீழே விழுந்துருவான். கீழே விழுங்கும்போது ஏதாவது ஒரு கம்பி தான் காப்பாற்றும். அதுதான் நான் சொல்லியிருக்கேன், கிட்டத்தட்ட வந்து 30,000 தடவைக்கு மேலே நான் வந்து இறப்பை சந்திச்சு பொழைச்சி அங்கே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு 25 கப்பலுக்கு மேலே நான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு இருக்க சந்தோஷமாக என்னென்னு கேட்டிங்கன்னா 25 கப்பலுக்கு மேலே என்னென்னு கேட்டிங்கன்னா அதை கட்டி முடிச்சிடுவோம். கட்டி முடிச்சு அப்படி பிரம்மாண்டமாக அப்படி வெளியாகும் பார்த்துருக்கீங்களா, அதில் ஏகப்பட்ட பேர் இறந்தும் போயிடுவாங்க. கட்டுறது அவ்வளோ சாதாரண விஷயம்லாம் கிடையாது. நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டிலலாம் ஒரு சினிமா கதையை திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய போராட்டம் பண்ணி அழுவிங்க. ஆனால் ஒவ்வொரு கப்பல் கட்டுறதுக்கு எவ்வளோ பேரோட உழைப்பு இருக்கும் அப்படிங்கிறது சத்தியமாக உங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு நெப்போட்டிசம் பசங்க தான் ஃபுல்லாக நிறைய பேர். நீங்கள் எந்த மதமாக இருங்க, எந்த மதமாக இருங்க, யாரை என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த மதமாக இருங்க, எந்த நடிகராக இருங்க, எந்த அரசியல்வாதியாக இருங்க, எவன்லாம் உங்களை தூண்டுறானோ அத்தனை பேரும் நெப்போட்டிசமாக தான் இருக்காங்க. அவங்களாம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க. எங்களுக்குலாம் அந்த கப்பலில் உள்ளே போகும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா அப்போ ஹார்னஸ் டெக்னாலஜிலாம் கிடையாது. எங்களுக்கு வந்து என்னென்னா சேஃப்டி பெல்ட்டு. அந்த சேஃப்டி பெல்ட்டை கொண்டு போய் மாட்டும் போது அந்த சேஃப்டி பெல்ட்டை என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த துருவில் ஒட்டஞ்சு கீழே விழுந்து டெய்லி என்னென்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு ஆண்டவன் புண்ணியத்தில் அப்படி அந்த இதை என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த இந்த லேடரை பிடிச்சி ஏறுறோமா இல்லை வந்து கீழே விழுந்துடும். நிறைய வாட்டி நான் கீழே விழுந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். விழுந்து கையில் காலெல்லாம் அடிபட்டிங்க கூட நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த சின்ன வயசில் அடிபட்டது இன்னும் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த இது வந்து போகவே இல்லை அப்படின்னு அவ்வளோ கஷ்டப்பட்டு அதெல்லாம் உருவாக்கும். இதே மாதிரி தான் துபாய், கத்தாரு, ஏன் அந்த ஈரானில் ஏகப்பட்ட அந்த பில்டிங்ஸ்லாம் அடித்து நொறுக்குறீங்க பார்த்துருக்கீங்களா. அதில் வந்து தமிழன்லாம் ஏகப்பட்ட பேர் உசுரை கொடுத்து இது பண்ணிவிட்டு அப்படி அந்த பில்டிங் வந்ததுக்கப்புறம் அவ்வளோதான் எங்களால் பண்ண முடியும். அந்த பில்டிங்கில் போய் நாங்களாம் என்ஜாய்லாம் பண்ண முடியாது. நாங்கள் என்ன அஜித் குமாரா இல்லை ஷாருக் கானா அந்த பில்டிங்கில் வாங்கிட்டு இது பண்ணுறதுக்கு. அப்பா அந்த பில்டிங் வந்துச்சுப்பா, கஷ்டப்பட்டு கட்டிட்டோம்ப்பா அப்படின்னு சந்தோஷம் தான் பண்ண முடியும் எங்களால். அந்த பில்டிங்லாம் எதனால் அடித்து ஒருக்குனாங்கன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? எதனால் அடித்து நொறுக்குனாங்கன்னு நீ நினச்சிட்டு அந்த பில்டிங்கு அந்த கப்பல் சொல்லியா நீ அமெரிக்கா சரியில்லை, நீ ஈரான் சரியில்லை, நீ குவைத்து சரியில்லை, அப்புறம் என்ன சோத்தில் உப்பு சரியில்லை, நரேந்திர மோடி சரியில்லை, இதை தவிர நீங்கள் வேற என்ன சொல்ல போகிறீங்க? இதனாலலாம் போச்சுன்னு நினைக்கிறீங்களா? சத்தியமாக எனக்கு தெரிஞ்சு அதனாலலாம் கிடையாதுயா. உழைச்ச உழைப்பை மதிக்கலையா? நீங்கள் உழைச்ச உழைப்பை சத்தியமாக நீங்கள் யாருமே மதிக்கலையா? நான் போட்டு உங்களுக்குலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா அப்பா வந்து சோறு போட்டு வளர்க்குறான், இல்லை விஜயகாந்த் மாதிரி ஒரு ஆள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களை சினிமாவுக்குள்ளே விட்டு வளர்க்குறான் பாருங்கள். அதுக்கு இந்த நெப்போட்டிசம்னு சொல்லிட்டு இந்த யூடியூப்லலாம் அப்போ பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான், காலேஜில் அப்போ தான் படிச்சுக்கிட்டு இருப்பான், மதன் கௌரின்னு ஒருத்தன் சுற்றிட்டு கிடக்கிறான் பாருங்கள், அடிச்சு விடுவான் பார்த்துக்கோங்க. 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் ஹீரோ. நானும் 10 வருஷமாக பண்ணிட்டு 39,000 சப்ஸ்கிரைபர். நான் வருத்தமே படலை. ஏன் தெரியுமா? நான் உழைக்கிற சாப்பாடு வெளியில் போய் கஷ்டப்பட்டு உழைச்சி அதில் சாப்பிட்டுட்டு இருக்கேன். யூடியூப்பில் ஒரு மண் வரல, 7 லட்ச ரூபா கிட்ட செலவு பண்ணியிருக்கேன், ஒரு மண் வரல, ஒருத்தனை சப்ஸ்கிரைப் பண்ணல. கவலைப்பட்டனா? இல்லை. ஆனால் எங்களுக்குலாம் என்ன பெருமை தெரியுமா? இத்தனை கப்பலை கட்டி விட்டுருக்கோம். இப்போ தான் ஃபோஸ்ட்னா என்ன தெரியுமாடா உங்களுக்கு? ஃபோஸ்ட்னா என்ன தெரியுமா? ஃபியூயல் ஆயில் ஸ்டோரேஜ் டேங்க்கு.
உள்ள இறங்கி வேலை பார்க்கும்போது ஃபேஸ் மாஸ்க் போட்டாலும் வாடை அடிக்கும்டா, வாடை அடிக்கும், செத்து பிழைக்கணும். அந்த வாடை கொஞ்சம் அதிகமாச்சு மேலே போக வேண்டிதான். அதெல்லாம் கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணி ஏகப்பட்ட இதை பண்ணியிருக்கோம்டா. இந்த போராளிகள் வேலை வெட்டிக்கு போகாமல் எங்களோட, அதாவது அந்த காலத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நெப்போட்டிசம் கிட்ஸ் எல்லாம் வீட்டை மட்டும்தான் அழிப்பாங்க குடிச்சு. ஆனால் இப்போ இருக்க நெப்போட்டிசம் கிட்ஸ்லாம் இந்த யூடியூப் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்பா பொய்னா பொய். அதுவும் இந்த ராகுல் காந்தி இருக்கான் பார்த்துருக்கீங்களா, அவன்லாம் அரசியலுக்கு வரும்போது அப்பா ஸ்ரீபெரும்புதூரில் தெரியாமல் அவங்க அப்பா என்னன்னு கேட்டிங்கன்னா வெளியூரில் நம்ம வேலுப்பிள்ளை பிரபாகரன் இது பண்ணிட்டாரு, இதுக்காக அவனை கொண்டுறாதையா அப்படின்னு நினச்சி இது பண்ணேன். ஈரானில் இத்தனை நாள் யார் சோறு போட்டுக்கிட்டு இருந்தான்னு நினைக்கிறீங்க? நம்ம விவசாயம் பண்ணி கோதுமை அரிசியெல்லாம் இருக்குது பார்த்துருக்கீங்களா? நீங்கள் அப்பமா அதானி கிழிச்சிட்டாரு, அதானி இது பண்ணிட்டாரு, நீங்கள் பெரிய யூடியூப்பில் இது பண்ணிட்டு இருப்பீங்க. அவர் தான் இங்கே கப்பல் போட்டை வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டார். அதனால தான் ஈரானும் சரி, அந்த உலகத்தில் இருக்க எந்த அதிபரும் சரி, நம்ம பிரதமர் என்னன்னு கேட்டிங்கன்னா தப்பே சொல்ல மாட்டாங்க. எல்லா ஊருக்கும் சோறு போட்டிருக்காரு. அவங்களுக்கு பெட்ரோல் கொடுத்துருக்காங்க இல்லைன்னு சொல்லு, எல்லா ஊருக்கும் சோறு போட்டிருக்காரு. அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி மூலியமா விட்டு என்ன நடந்துச்சு, கடைசியில் அந்த போட்டே வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டார் அவர். நீங்கள் பாட்டிக்கு எப்போ பார்த்தாலும் அதானி சம்பாரிச்சிட்டாரு. ஏன்டா உங்கள் வீட்டு பக்கத்தில் எத்தனை அரசியல்வாதி, எத்தனை நடிகர் தனியாக வாழ்ந்துக்கிட்டு எத்தனை கார் வாங்குறான், வெளிநாட்டில் போயிட்டு உங்கள் பணத்தை வச்சுக்கிட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா உருன்னு ஓட்டிக்கிட்டு கிழிச்சிட்டு இருக்கான். அவன் நல்லா இருந்துட்டானா? ஏன்டா டேய், 250 கோடி 350 கோடி நாங்களாம் உழைக்கிறோம்டா டே. இந்த என்னமோ ஒன்று சொல்லுவீங்களே, இந்த கோயிலில் கோயிலுக்குள்ளே இது என்னது, இந்த ஏதாவது ஒன்றா இந்து மதத்தை கொச்சப்படுத்தி கோயிலுக்குள்ளே அதை கட்டணம் எல்லாம் போகக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்களே. நாங்கள் கட்டின எந்த எதுக்குமே நாங்கள் போனது இல்லைடா, அனுபவிச்சது இல்லைடா, தெரியுமா? அந்த கப்பல் பிரம்மாண்டமாக உருவாகிற வரைக்கும் தான் நாங்கள், அந்த பில்டிங் பிரம்மாண்டமாக உருவாகும், அது உருவாகிற வரைக்கும் தான் நாங்கள். புரியுதா? இதில் அந்த நெப்போட்டிசம் கிட்ஸ்லாம் எங்களை என்ன பண்ணுவாங்க, நாங்கள் படிக்கலை இதுக்கு இல்லைங்களா அப்படி. ஆமாண்டா படிக்கலை, ஏன்னு கேட்டிங்கன்னா சோறு சாப்பிட கூட எங்களுக்குலாம் வழி இல்லைடா. ஆனால் கஷ்டப்பட்டு இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஃபோர்ஸ் ஸ்கில்லை வச்சு படித்து இன்றைக்கி 4-5 டிகிரியை படிச்சுட்டு இன்றைக்கி நல்ல நிலைமையிலாம் இருக்கேன். உங்களோட அதிகமாக படிச்சிட்டானா அது தெரியுமா? அந்த நிலைமையில் இல்லாமல். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா பழசை மறக்க முடியல. அந்த கப்பல்லாம் ஒவ்வொன்றும் ஒட்டையும் போது எவ்வளோ வலி வேதனை இருக்குன்னு தெரியுமாடா? உங்களோட பொய் செய்தியை பரப்பி அந்த துபாயில் இருக்க அத்தனை பில்டிங்கை உடைக்கிறாங்க, கத்தாரில் இருக்க அத்தனை பில்டிங்கை உடைக்கிறாங்க, ஈரானில் அவ்வளோ இதை காலி பண்ணுறாங்க, கப்பலை காலி பண்ணுறாங்க. இங்கே போராடுறது இந்த அதிபர் சரியில்லை, அந்த அதிபர் சரியில்லை. ஏன் போராடுறதுன்னா நீங்கள் அங்கே போய் போராடுங்களேன். நான் இங்கே போய் போராடுங்கன்னு சொன்னது உங்களை அதுக்காக சொல்ல. இந்த உழைக்கிறவங்களோட வலியும் வேதனைலாம் சத்தியமாக உங்களுக்கு புரியலடா. பொய் செய்தி ஏதாவது ஒன்று கிடச்சுன்னா போதும், பரப்பிக்கிட்டே இரு, எவ்வளோ அழிஞ்சாலும் பரப்பிக்கிட்டே இரு. நான் பாகிஸ்தான் கூட நல்லா இருக்குன்னு தானே நினைக்கிறேன், எல்லா மக்களும் நல்லா இருக்குன்னு தானே நினைக்கிறேன். ஆனால் ஒரு கதை திருட்டுக்கு அந்த அளவு அழுவீங்களாடா, இத்தனை பேரோட உழைப்புடா, எத்தனை லட்சம் எத்தனை கோடி பேரோட உழைப்ப இப்படி பொய் செய்தி பரப்பி இவ்வளோ பெரிய இதாக பண்ணி ஜாதி கலவரம் இல்லை, மத கலவரத்தை உண்டு பண்ணி சில பேர் மத கலவரம்லாம் அது மூலியமா இது பண்ணிட்டு அதுலேயும் சம்பாரிச்சுக்கிட்டு இப்படி QR கோடு மூலியமா வச்சு காசு சம்பாதிச்சுட்டு மாநாடுன்னு சொல்லிட்டு ஒருத்தனை எதுவும் பண்ணாமல் எல்லாம் அவங்கள மூட்டி விட்டுட்டு கிடக்குறான். எவனாவது ஒருத்தன் என்னன்னு கேட்டிங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறேன், இது பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட சேரு அப்படிங்கிற மாதிரி யாராவது உங்கள்கிட்ட இந்த மூட்டி விட்டு கிடக்குறவங்களாம் இருக்கானா? முகமது முஸ்தபாவை பாருங்கடா, அவங்க பாருங்கடா, அவர் பாருடா, காலில் விழுக சொல்லி விழுகுறேன்டா. நான் அவர்கிட்ட வேலை பார்க்கல, ஆனால் எத்தனை 1000 பேர் வேலை பார்க்குறாங்க. கூப்பிட்டு நீ இந்த ஜாதியா அந்த ஜாதியா, சரி நீ இந்த மதமா அந்த மதமா, இல்லை நீ இந்த ஜாதியா அந்த ஜாதியான்னு சொல்லிவிடா வேலை பார்க்குறாரு, வேலை கொடுக்குறாரு. ஹனீஃபாவை பாருங்கடா, போய் பாருங்கடா, அந்த மனுஷனை போய் பாருங்கடா. அவரு அப்புறம் இந்த லூலு மால் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமாடா? அவர்கிட்ட போய்ட்டு நீங்கள் எங்கே இதுக்கு மட்டும் தான் கொடுக்கணுங்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்க, எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காங்கடா. ஆனால் எத்தனை பில்டிங்கை தான் நீங்கள் இப்படி பொய் செய்தி பரப்பி போராட்டம் உழைக்கிறவனோட வலி வேதனைலாம் உங்களுக்கு சத்தியமாக தெரியலடா. ஒரு பனை மரத்தை அழிச்சதுக்கே நான் ஃபீல் பண்ணேன், ஒரு பனை மரத்தை தமிழ்நாட்டில் அழிச்சதுக்கே ஒரு வம்சம் அழிச்சதுன்னு நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் வெளிநாட்டில் தமிழனுக்கு அப்படிங்கிற அந்த இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்டுக்குன்னு ஒரு ஸ்ட்ராங்காக இருந்து பாருடா, அந்த பில்டிங்கு
துபாயில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 7 ஸ்டார் ஹோட்டலை கட்டினதுக்கு வந்து ஒரு தமிழன் வந்து ஒரு பெரிய இன்ஜினியராக இருக்கான் தெரியுமா? ஒரு இந்தியன் பெரிய இன்ஜினியராக இருக்கான் தெரியுமா? அந்த பில்டிங்கை கட்டினதில் வந்து அவன் பெரிய இன்ஜினியராக இருக்கான் தெரியுமா? கப்பல்லாம் போகும்போது ஒரு கப்பல் இருக்குது தெரியுமா? ஒரு கப்பல் ஜாக்கப் ரிக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா 250 டன்னை தூக்கும்போது ஒரு ஜாக்கப் ரிக்கில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா உடஞ்சிருச்சு. உடஞ்சி அந்த ஜாக்கப் ரிக் வந்து இதாயிடுச்சு. அப்புறம் 330 டன்னு, எப்படி 330 டன்னு 330 டன்னு தூக்கும்போது அந்த ஐபீம் இருக்கும் பார்த்திருக்கியா, அந்த ஐபீம் வந்து எவனோ ஸ்கேன் பண்ணுறதுக்கு பயந்துட்டான். ஏன்னா அது உடஞ்சுன்னா உள்ளே போயிடும்னு சொல்லிட்டு நான் போய் நின்னேன். இது உடையாது அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு ஸ்கேன் பண்ணேன். ஸ்கேன் பண்ணி உடையாமல் தூக்கி உள்ளே வச்சாங்க. அப்போ அரெஸ்ட் பண்ணணும்னா என்னை தான் அரெஸ்ட் பண்ணணும். ஆனால் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அந்த இது உடையாது. இது வந்து நான் வந்து நம்புகிறேன், என்னோட இன்ஜினியரிங் என்னோட பொறியாளத்துவமாக நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்கேன் பண்ணிட்டு போய் நின்று இது மாதிரி ஏகப்பட்ட கப்பலை உருவாக்கி, எத்தனை கப்பல் உருவாகிருக்குன்னு, எத்தனை கப்பலில் வேலை பார்த்துருக்கேன்னு எனக்கே தெரியாது. என் கூட இருந்தவங்க நல்லா கற்றுக் கொடுத்துருக்கேன்டா. அந்த கப்பல்லாம் வெடிச்சு செதறுது உங்களோட போலியான செய்தியால். அப்படி என்னடா வந்து காசுக்காக வந்து இது பண்ணுறீங்க?